ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேத் நோட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து லிங்க் லிஸ்ட்டோட செகண்ட் ப்ராப்ளமாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்டை கொடுத்துருவாங்க. அண்ட் இன்னொரு வேல்யூ என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு இன்டிஜர் கே கொடுப்பாங்க. ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேத் எலமெண்ட் ஃப்ரம் த டெய்லை வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஹெட்டுங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டாக இருக்கும். டெய்லுங்கிறது என்னென்னா எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கேத் எலமெண்ட் ஃப்ரம் தி டெய்லை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா என்ன சொல்லணும், கேத் எலமெண்ட் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். அண்ட் ஓகே, ஸோ இது எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, கேங்கிற வேல்யூ வந்து லிங்க் லிஸ்ட்டோட சைஸோட அதிகமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இருக்குது. ஸோ தட் கேயோட சைஸ் வந்து 5ஓட அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து எந்த அப்ரோச் வச்சு சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ், இல்லை அப்படின்னா டாட்டாஸ் அண்ட் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டாட்டாஸ் அண்ட் ரேபிட்ஸ் அந்த மாதிரி கூட இந்த அப்ரோச் வந்து சொல்லுவாங்க. லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து இந்த அப்ரோச்சை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசிக்காக. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு இப்படி இந்த அப்ரோச் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு வந்து லிங்க் லிஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேயோட வேல்யூ வந்து 2 இருக்குதுன்னு வச்சுப்போமே. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லிருந்து செகண்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். டெய்லேருந்து கேத் எலமெண்ட், அதாவது இது கேனா இதோட வேல்யூ வந்து டெய்லிருந்து ஃபஸ்ட்டு, இதோட வேல்யூ வந்து செகண்டு. கரெக்டாக? ஸோ நம்ம வந்து இந்த எலமெண்ட் தான் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது வந்து ஒரு அரேவாக இருக்குது அப்படின்னா, இதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன வந்திருக்கும்? 0 1 2 and 3 இருந்திருக்கும். ஸோ k is equal to 2 கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் ஆஃப் த அரே என்ன? 4 minus 2 2. ஸோ அதுதான் வந்து கேத் எலமெண்ட் ஃப்ரம் த எண்டாக இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா, இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்காது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா, ஹெட் மட்டும் தான் தெரியும். ஹெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா லிங்க் லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். ஸோ என்னால் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து கேத் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் ஹெட்லேருந்து என்னால் கேத் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து ஈஸி. நான் அப்படியே ஐட்ரேட் பண்ணிட்டே போய்ப்பேன். பட் டெய்லிருந்து கேத் எலமெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்ட் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் அப்ரோச் படி என்ன பண்ணுவோன்னா, ஒரு பாயிண்டர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், இன்னொரு பாயிண்டர் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். இங்கே வந்து k is equal to 2 சொல்லிட்டாங்களா. ஸோ எனக்கு வந்து ஸ்லோ பாயிண்டர் இந்த ஐட்ரேஷன் முடியும் போது, ஃபாஸ்ட் பாயிண்டரோட ஐட்ரேஷன் முடியும் போது ஸ்லோ பாயிண்டர் வந்து k is equal to செகண்ட் பொசிஷன், டெய்லேருந்து செகண்ட் பொசிஷனில் வந்து இருக்கிற மாதிரி நான் முடிக்கணும். ஸோ அதுதான் என்னோடய கோலாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, இங்கே இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த இடத்துக்கு வரும்ல, அதாவது இதோட நெக்ஸ்ட் வந்து என்ன நன். ஸோ நன் வரும்போது இந்த நன்னில் வந்து என்ன இருக்கணும்னா என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இருக்கணும். ஸ்லோ பாயிண்டர் வந்து ஹைட்ரேஷன் முடியும் போது இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இனிஷியலாகவே என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து கேயோட வேல்யூ எத்தனையோ அத்தனை எலமெண்ட்ஸ் நான் வந்து மூவ் பண்ணிடுவேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து k is equal to 1 இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்துருக்கும். k is equal to 2 அப்படின்னா என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த இடத்துல வந்துருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ k is equal to 2ங்கும் போது ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபாஸ்ட் பாயிண்டர் ஃபுல்லாக ரெட் கலரில் எழுதுகிறேன். அண்ட் ஸ்லோ பாயிண்டர் ஃபுல்லாக ப்ளூ கலரில், ஒயிட் கலரில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டைம்ஸ் நான் வந்து என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இது நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் இங்கே இருக்கும், ஒரு நெக்ஸ்ட் டிக் இங்கே வரும், அடுத்த நெக்ஸ்ட் டிக் இங்கே வரும். ஸோ என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இனிஷியலாக இந்த இடத்துல இருக்கும். ஸோ என்னோடய ஸ்லோ பாயிண்டர் வந்து இனிஷியலாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா,
இந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் வச்சுருப்பேன். இப்போ வந்து இந்த இதில் வந்து என்னோடய ஸ்லோ இருக்குது. ஸோ நான் ஒரு டைம் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஸ்லோ பாயிண்டர் வரும்போது என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் என்னோடய ஸ்லோ பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுவேன். என்னோடய ஸ்லோ பாயிண்டர் வந்து எங்கே வந்திருக்கும், இங்கே வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து நன்னுக்கு மூவ் ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட் நன்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே அடுத்த எலமெண்ட்ஸ் இல்லை, ஃபாஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஹைட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது, ரிக்வயர்டு கே இஸ் ஈக்குவல் டு டெய்லேருந்து கேத் எலமெண்ட் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து எல்லா சினாரியோஸுக்கும் இது வந்து வேலிடாக இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்மளோட லிஸ்ட்டில் வந்து லிங்க் லிஸ்ட்டில் வந்து வெறும் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, 1ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன தருவாங்க, அவங்களால தரக்கூடிய பாசிபிள் வேல்யூ என்ன, கே இஸ் ஈக்குவல் டு 1 மட்டும் தான் அவங்களால தர முடியும். கே இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஒரு எலமெண்ட் தான் மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ என்னோடய ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து இனிஷியலாக எங்கே இருக்கும், ஹெட்டில் இருக்கும், ஃபாஸ்ட் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே நன் தான் இருக்குது. ஸோ இந்த நன்னுக்கு வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ் ஆயிரும். ஸோ ஃபாஸ்ட் வந்து இப்போ நான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய ஸ்லோ பாயிண்டர் வந்து ஈக்குவல் டு ஹெட்னு வைப்பேன். ஸோ ஸ்லோ வந்து இங்கே இருக்கும், ஸ்லோ இங்கே இருக்குது, ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா இந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ என்னோடய ஹைட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ரிக்வயர்டு வேல்யூ என்ன, டெய்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ டெய்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் தான் இதுதான், ஹெட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட் இது தான். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோடய ரிக்வயர்டு கேத் எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த அப்ரோச் வந்து எல்லாத்துக்குமே வேலிடாக இருக்குது. ஸோ இதை வந்து கோட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்க்கணும். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லிங்க் லிஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸையும் ஒன் டைம் டச் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அதுக்காக கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். என் எலமெண்ட்ஸ் இருந்தது அந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து என்ன எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். அண்ட் நம்ம எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணலை. அதாவது அடிஷ்னல் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ். பட் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க இன்புட்ஸை வச்சு க்ரோ ஆகிற மாதிரி, ஆர்பிட்ரியாக க்ரோ ஆகிற மாதிரியான அடிஷ்னல் ஸ்பேசஸ் கிடையாது, ஆக்சிலரி ஸ்பேசஸ் கிடையாது. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம்னா கான்ஸ்டன்ட் ஸ்பேசஸ் தான் இருக்குது. ஸோ இதை வந்து இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும்னா பிக் ஆஃப் 1 இருக்கும். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். என்னங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் இந்த லிங்க் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இதை எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கே நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும். கரெக்டாக? ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் கே ஃபாஸ்ட் ஈக்குவல் டு ஃபாஸ்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்லோ வந்து அசைன் பண்ணணும். ஸ்லோ இஸ் ஈக்குவல் டு ஹெட்னு சொல்லிவிட்டு தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைல் ஃபாஸ்ட் வந்து நல்லா இருக்கிறது எல்லாமே இருக்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாஸ்ட்டையும் ஸ்லோவையும் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லோவை வந்து ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன். ஸ்லோவில் தான் வந்து என்ன இருக்கும், கேத் எலமெண்ட் ஃப்ரம் த டெய்ல் இருக்கும். ஸோ இதை வந்து சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் ரன் பண்ணி பார்க்கலாம். சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் பாஸ் ஆகிடுச்சு. சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் பண்ணோம் அப்படின்னா சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் அவங்களோட queries ஆட் பண்ணுங்கள். நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் செட் இன்னும் ஒரு ப்ராப்ளமோட உங்களை சந்திக்கிறேன். Until then, goodbye.